ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மட்டன் ரோகன் ஜோஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் ஆயில், அப்புறம் தேவையான ஸ்பைசஸ் போட்டு 2 பே லீஃப் போடுறோம். போட்டுட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சோன்னே இதில் ஜீரகம் போடுறோம். ஜீரகம் போட்டுட்டு நம்ம இப்போ ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப டார்க் கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ டர்மரிக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம மட்டனை நல்லா அதுக்கு அந்த எண்ணெயில் நல்லா டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான உப்பு போட்டுட்டு முங்குற அளவு தண்ணி வச்சுட்டு நீங்கள் குக்கரில் ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ இதில் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் ஜீரக பவுடர், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், ஸோ பிளாக் பெப்பர் பவுடர். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபெனல் பவுடரும் ட்ரை ஜிஞ்சர் பவுடரும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் அதில் ஆட் பண்ணுறோம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அது இதாகணும். அப்புறமா நீங்கள் கொஞ்சம் சால்ட் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டுன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ணுறோம். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் அங்கே ஃப்ரைட் ஆனியன் ஆட் பண்ணுறோம். அப்புறம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் கீ ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம மட்டன் ரோகன் ஜோஷ் ரெடி ஆயிடுச்சு. இது கீ ரைஸ், சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.